கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஆட்சி செய்த கூட்டமரா ஆட்சி செய்த கூட்டமரா அடக்கியால நடக்காது ஆட்சி செய்த கூட்டமரா அடக்கியால நடக்காது பாபர் மசூதி பாணியிலே இன்னொரு பள்ளியை அபகரிக்க கனவில் கூட நடக்காது பாபர் மசூதி பாணியிலே வேறொரு பள்ளியில் கை வைக்க விடமாட்டோம் 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 நீதி இல்லையா நீதி இல்லையா இந்த நாட்டிலே நீதி இல்லையா நீதி இல்லையா நீதி இல்லையா இந்த நாட்டிலே நீதி இல்லையா ஆபத்து ஆபத்து மதவெறி அரசியல் ஆபத்து 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 சங்கி கூட்டத்தால் ஆபத்து மசூதிகளை அபகரித்து அராஜகம் செய்யும் கூட்டத்தால் ஆபத்து ஆபத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய எங்கள் மாற்று மதத்தை சார்ந்த அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவர்களாக இன்றைய தினம் இந்த பகுதியிலே பாதிக்கப்பட்டவர்களாக, நீதி வேண்டியவர்களாக இந்தியாவிலே வாழக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் என்பது அரபு நாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்ல. இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்து இங்கே மரணிக்கக்கூடிய ஒரு இந்தியர்களாக, இந்திய குடிமக்களாக எங்களுக்கான உரிமைகள் என்னவோ, எங்களுக்கான நியாயங்கள் என்னவோ, அந்த நியாயங்களை கொடுக்க மறுக்கின்ற அரசுகளையும் நீதிமன்றங்களையும் இன்னும் அவற்றுக்கு துணை போகக்கூடிய அதிகார வர்க்கங்களையும் இந்த மக்களாகிய பொதுமக்களாகிய நீங்கள் தான் நியாயம் கேட்டு தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பகுதியிலே உங்கள் மத்தியிலே நாங்கள் இந்த போராட்டத்தை மேற்கொள்கின்றோம். எங்க விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்களை ஆளக்கூடியவர்கள் எங்களை அடக்கி ஒடுக்க நினைக்கின்றார்கள். அதிகார வர்க்கத்திலே இருந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு துணை நிற்க வேண்டிய அரசு அதிகாரிகள் அவர்களுடைய கைக்கூலிகளாக இருக்கின்றார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நாட்டிலே ஒரு குடிமகன் பாதிக்கப்பட்டால் பெரும்பான்மை சமுதாயத்தால், ஆட்சி அதிகாரத்தால் அவர்கள் ஒடுக்கப்படும் பொழுது அவர்கள் நீதி கேட்டு நீதிமன்றங்கள் சென்றால் நீதி வழங்க வேண்டிய நீதிமன்றங்களும் அந்த நீதிகளை மறுக்கிறது என்ற ஏக்கத்தோடு இவர்கள் இறைவனிடம் முதல் பிரார்த்தனையை கையேந்தி விட்டு அடுத்து எங்களோடு தொப்புள் கொடி உறவுகளாக வாழக்கூடிய இவர்கள் ஹிந்து சகோதர சகோதரி இருக்கின்றீர்களே, உங்களிடம் நாங்கள் நியாயம் கேட்கின்றோம். அருமை சகோதர சகோதரிகளே, நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய பாபர் மசூதியை அநியாயமாக இடித்தார்கள், ஊர் கூடி இடித்தார்கள். இடித்த இடம் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த இடம் எங்களுக்கு இல்லை என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு இன்னொரு பிரச்சனையும் மையமாக்குகின்றார்கள். கியான்வாபி பள்ளியையும் நாங்கள் இடிப்போம் என்று வருகின்றார்களே, அந்த சங்க பரிவார கூட்டத்திற்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய இந்த படை அறைகூவல் விடுகின்றது. அடே சங்கிகளா, அன்று நீங்கள் கரசேவையின் மூலமாக பள்ளிகளை இடித்தீர்களே, அந்த செயலை இன்னொரு முறை செய்ய நினைத்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த கூட்டம் உங்களை அந்த இடத்திலே சந்திக்கும். இன்ஷா அல்லாஹ் அதற்கான கூட்டம் தான். இஸ்லாமிய சமுதாயம் கோரை சமுதாயம் அல்ல, ஒடுங்கி கிடக்கிற சமுதாயம் அல்ல. பாபர் மசூதி விஷயத்தில் இவருக்கு அறிவுரை சொல்லப்பட்டது. பொறுமையாக இருங்கள், ஒரு பள்ளி தானே, உங்களுக்கு வேறொரு பள்ளி கட்டிக் கொள்ளலாம், போனா போகட்டும், அதை வைத்து அரசியல் நடத்துகிறார்கள் என்று எங்களை சுற்றி வாழக்கூடிய நடுநிலையான இந்து சகோதரர்கள் சொன்னதை எல்லாம் நாங்கள் கேட்டோம். சரி போட்டோம், ஒரு பள்ளியாசை இடிச்சுட்டான், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கா, உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு சொல்லிருச்சு, வச்சுட்டு போட்டு பொறுமையா இருந்தமே, பொறுமை காத்தமே, அமைதியாக கடந்து சென்றோமே. 22ஆம் தேதி நீங்கள் ராமர் கோவிலையும் நிறுவனீர்களே, நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோமா? அது பக்கத்தில் வந்தோமா? ஆனா
எங்களுடைய பொறுமையை நீங்கள் கோழைத்தனம் என்று நம்பி மீண்டும் ஒரு கியான்வாபியை நோக்கி வந்திருக்கின்றீர்களே, இஸ்லாமிய சமுதாயமே, நீங்கள் திரண்டு எழவில்லை என்று சொன்னால் நீங்கள் இறைவனை வழிபடுவதற்கு தமிழ்நாடு முழுவதும் அல்ல, இந்தியா முழுவதும் அவர்கள் 30,000 பள்ளிகளை குறிவைத்திருக்கின்றார்கள். அவைகளை இழக்க நேரிடும். அவைகளை மீட்க வேண்டும் என்றால் இஸ்லாமிய சமுதாயம் ஒன்று தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ். ஏன் படுப்பு பயப்படுற? ஏன் கோலத்தனமாக இருக்கிற? அத்துமீறி சட்டத்தை மீறி ஒரு பள்ளியை இடிக்கிறதுக்கு கூட்டம் கூடுற, இடிக்க வந்து கோஷம் விடுற, உன்னுடைய பள்ளி உன்னுடைய மதவாட்டு உரிமையை சார்ந்தது, அதை பாதுகாப்பதற்கான முழு உரிமையும் உனக்கு இருக்கிறது. அத்துமீறக்கூடிய சட்டத்தை மீறக்கூடிய அவனுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை காக்கும் உரிமை எங்களுக்கு உண்டு என்று முன்னேறி சமுதாயம் பயப்பட வேண்டாம். என் வீடு இருக்கு, ஒரு அத்துமீறி வர இடிக்கிறங்க விட்டுக்கிட்டு இருப்பேன். அவனை ஏற்று போர் செய்வதை தடுப்பது என்பது சட்டம் எனக்கு வழங்கி இருக்கிறது. என் உயிரை காப்பாற்றலாம், என் மானத்தை காப்பாற்றலாம், என் சொத்து சுகங்களை காப்பாற்றலாம், அதற்காக நான் போராடலாம், சண்டையிடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். சட்டம் அனுமதிக்கிற பொழுது மஸ்ஜிதுல் அல்லாஹ், எல்லா ஆலயங்களும் அல்லாஹ்வுக்குரியது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, அந்த அல்லாஹ்வுடைய இல்லத்தை குறிவைக்கக்கூடிய கூட்டத்தை கண்டு வெகுண்டராமல் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கும் இந்த செயல் உங்களை இன்னும் மேலும் பலகீனப்படுத்தும். சகோதரர்களே, பயப்பட வேண்டாம், யோசிக்க வேண்டாம். நாம ஒண்ணு தீவிரவாதி இல்லை, நாம ஒண்ணு வன்முறையாளர்கள் இல்லை, நாம ஒண்ணு எதையும் கொடுத்த போறதில்லை. தீவிரவாதத்தை வன்முறையையும் தூக்கி எறிந்துவிட்டு சட்ட ரீதியாக ஜனநாயக ரீதியாக எங்களை எதிர்ப்பவர்கள் யாரோ அவர்களை எதிர்கொள்ள தயார் என்று வா சகோதரர்களே. இல்லன்னா உனக்கு அன்னைக்கு இறந்திய, அன்னைக்கு நின்னிய, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது கண்ணீர் விட்டுக்கிட்டு நின்னீல. 30 ஆண்டு காலம் ஓடியாச்சு, பொறுமையா இருந்தோம். சரி, தீர்ப்பு வரும். அவன் சொல்லுவான், இவன் சொல்லுவான், கீழ்கோட்டில் சொல்லுவான், மேல்கோட்டில் சொல்லுவான், எல்லா பையனும் ஒரே மாதிரி சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? இடிக்கப்பட்ட உனக்கு ஒண்ணும் கிடையாது, இடித்த அவனுக்கு எல்லாரும் சொன்னான். இந்த வெக்கம் கட்ட தீர்ப்பு உலகத்தை எங்கேயாவது உண்டா? என் வீட்டை ஒருத்தர் இடிச்சிருக்கிறா, நான் நீதி கட்ட நீதிமன்றத்துக்கு போறேன், வீட்டை இடிச்சா, இடிச்சவன் யாரு? இவன் தான் இடிச்சா, அவனுக்கு வீட்டை கூட எங்கேயா சொல்லுவாங்க? சொன்னா நம்ம நாட்டில் சொன்னா சரி, இன்னும் இது எனக்கு தெரியும், இது நீதி இல்லை, நீதி வழங்கல, நீதிமன்றம் என்ற பெயரில் நீதி வழங்காமல் ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்க. சரி, போ, கழுத விட்டுட்டு போ. போனில அமைதியா போனில, எல்லா கட்சிக்காரனும் எல்லா நடுநிலையான என்ன சொன்னா விட்டுலப்பா, ஒண்ணுதானே போகுது. அன்னைக்கே நாம சொன்னோம், ஒண்ணு குறி வைக்கல. ஒண்ணு ராம ஜென்ம பூமி, அடுத்து இந்த கியான்வாபி, அடுத்து மதுரா, அடுத்து இந்தியா முழுவதும் 30,000 பள்ளியாசு. நன்றாக சிந்தித்து பாருங்க சகோதரர்களே. இந்த நாட்டிலே தான் விரும்பிய ஒரு மதத்தை, தான் விரும்பும் கடவுளை, தான் விரும்பும் மத வழிபாட்டு சின்னங்களை யாரும் எழுப்பலாம், எழுப்பதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் இவர்கள் எங்கள் பள்ளியைத்தான் இடித்து கோயில் கட்டுவேன் என்று சொன்னால் அதையும் நாங்கள் சகித்துக் கொள்ள வேண்டும், கேள்வி கேட்க கூடாது என்று சொல்லுகின்றீர்களே, இது என்ன நியாயம் சகோதரர்களே? நான் கேட்கிறேன், எந்த பள்ளி, எந்த கோயில், எந்த சர்ச் என்ன வேணாலும் இருக்கட்டும், எந்த மத வழிபாட்டுகளுக்கு எதிராக முஸ்லிம்கள் இல்லை. முஸ்லிம்கள் அப்படி செய்யக்கூடாது. கோயிலை இடிச்சு பள்ளிவாசல் கட்டுவதை இஸ்லாம் விரும்பல, சர்ச்சை இடிச்சு பள்ளிவாசல் கட்டுவதை இஸ்லாம் விரும்பல, அது தேவையும் இல்லை. எனக்கு ஒரு பள்ளி வேண்டும் என்றால் அழகாக நான் எழுப்பதற்கு 1000 இடம் கிடக்கு. வேண்டாம், அதெல்லாம் இடிக்க போது இடிக்க வேண்டிய அவசியம் என்ன? இடிக்க வேண்டிய நோக்கம் என்ன? இடமா இல்ல நாட்டுல, பூமியில இடமா இல்ல, எங்கனாலும் கட்டலாமே, அயோத்தியில எங்கனாலும் கட்டலாமே, கியான்வாபி எங்கனாலும் கட்டலாமே. ஆனால் ஒரு பொய் பிரச்சாரத்தை திரும்ப 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 மீடியாக்கள் மூலமாக மக்கள் மத்தியிலே நடத்தியே வந்தார்கள். அந்த பள்ளிவாசல்கள் கோயில் இடித்துதான் கட்டப்பட்டது என்று. உண்மை என்ன தெரியுமா? பெரிய விஷயம். ஒரு விஷயத்தை நாங்கள் வரவேற்கிறோம். பாபர் மசூதி தீர்ப்பிலே உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு அநீதியான ஒரு தீர்ப்பை வழங்கினாலும் ஒரு கட்டத்தில் இன்னொரு நல்லது நடந்தது. அது என்ன என்று சொன்னால், உச்ச நீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகளும் சொன்னார்கள், பாபர் மசூதி என்பது எந்த கோயிலையும் இடித்துவிட்டு கட்டப்படவில்லை. நான் சொல்லல,
இன்னைக்கு தொல்லியல் துறை, அந்த துறை, இந்த துறை ஆளாளுக்கு தூக்கிட்டு வர்றீல்ல. உச்ச நீதிமன்றம் சொன்னதா இல்லையா? அத வசதியா மறந்துருதியே, எல்லாரும் விட்டுறதியே. தெளிவாக சொன்னானே, தெளிவாக பேசினார்களே. எந்த கோயிலும் இடிக்கப்பட்டு அதன் மீது பள்ளிவாசல் கட்டப்படவில்லை, பள்ளிவாசல் சுயமாகத்தான் கட்டப்பட்டது என்பது இந்த தீர்ப்பின் மூலம் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் என்று உச்ச நீதிமன்றம் சொன்னார்ல. அப்ப அது வரைக்கும் நீ பொய் தானே சொன்ன, மக்கள்கிட்ட பொய்யத்தானே பரப்புன. சரி, அதுக்கு பிறகு காங்கிரஸ் அரசுல 1991 நரசிம்மராவ் ஆட்சியில அவன் தான் இடிக்கிறதுக்கு திறந்து விட்டான், சட்டத்தையும் போட்டான். என்ன சட்டம் தெரியுமா? வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் 91 போட்டாங்கல்ல. அந்த சட்டத்தோட சட்டம் என்ன? சுதந்திரம் 1947 சுதந்திரம் வாங்குறோம். சுதந்திரம் வாங்கும் பொழுது இந்த நாட்டிலே எந்த மத சின்னங்கள், எந்த மத அடையாளங்கள், எந்த மத வழிபாட்டு தலங்கள் எப்படி இருக்கிறதோ அது அப்படியே பேணி பாதுகாக்க வேண்டும். அதற்கு முன்புள்ள கதையை பேசக்கூடாது. சட்டம் போட்டீங்க, நீங்க தான் சட்டம் போட்டீங்க, நீங்க தான் சட்டம் ஏற்றினீங்க. சுதந்திரம் வாங்கும் போது பள்ளிவாசலா, பள்ளிவாசல் தான். சுதந்திரம் வாங்கும் போது கோயிலா, கோயில் தான். சுதந்திரம் வாங்கும் போது சர்ச்சா இருந்ததா, சர்ச்சு தான். சுதந்திரத்துக்கு முன்னால என்னது, முகலாயர் காலத்துல என்னது, அவுரங்கசீப், இதெல்லாம் பேசவே கூடாது. ஏன்? நாட்டினுடைய சமூக அமைதி கெடும். நீ பள்ளிவாசல் கோயில் மீது கட்டப்பட்டதும், அவன் கோயில் பள்ளிவாசல் மீது கட்டப்பட்டதும், அவன் புத்த விவகாரங்கள் இடிக்கப்பட்டதும். அட ஒண்ணு ஒண்ணு தோண்டி பார்த்தாலும் ஒண்ணு ஒண்ணு இருக்கும். பள்ளிவாசல தோண்ட சொல்லுறியா, கோயில தோண்ட சொல்லுவோம். புத்த விகாரங்கள் இருக்கும் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. சைவ வைணவ மதங்கள் வந்ததுக்கு பிறகுதான் புத்த விகாரங்கள் அழிக்கப்பட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. அப்ப இடிச்சு பார்க்க சொல்லுவோம், தோண்டி பார்க்க சொல்லுவோம். தோண்டி பார்த்து ஒரு சிலை கிடைச்சதுன்னா கோயிலை இடிச்சுருவோம். செய்ய மாட்டோம்ல, செய்ய முடியாதுல்ல, அது நியாயம் இல்லையில, அது அநியாயம் தானே. இந்து சகோதரர்களே, உங்களுக்கு எப்படி அது நியாயமோ அந்த நியாயத்தை நாங்கள் கேட்கின்றோம். நீங்கள் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை இந்து மக்கள் அல்ல, இந்து சகோதரர்கள் அல்ல, இந்த நாட்டிலே கலவரத்தை தூண்ட எண்ணுகின்ற, கலவரத்தின் மூலமாக ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்று துடிக்கின்ற இந்த பாசிச சக்திகள் மக்கள் மத்தியிலே கலவரத்தை தூண்ட நினைக்கின்றார்கள், பள்ளிவாசலை இடிக்க நினைக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம், எங்கள் இந்து சகோதர சகோதரிகளே, நியாயத்தின் பின் நின்றால், உண்மையின் பக்கம் நீங்கள் நின்றால், நீங்கள் நியாயம்தான் பேசுவீர்கள் என்றால் இஸ்லாமியர்களோடு சேர்ந்து போராடுங்கள், வாருங்கள், ஞானவாதியை பாதுகாப்போம் இன்ஷா அல்லாஹ். நாடு எப்படி போய்கிட்டு இருக்கு, நாட்டுல என்ன நிலை இருக்கு, இந்த நாட்டுடைய கடன் என்ன? 150 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கா இந்தியா. யாரு? 56 இன்ச்சு மார்பின்றாரு நரேந்திர மோடி. 10 ஆண்டு காலத்தில் மன்மோகன் சிங் ஆட்சியை விட்டு இறங்கும் போது 56 லட்சம் கோடி கடன் இந்தியாவுக்கு. இப்ப கடன் என்ன? 10 வருஷத்துல 156 லட்சம் கோடி. 10 வருஷத்துல நீ 100 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறியே. நீ போடுற பட்ஜெட்ல 25% அந்த கடனுக்கு வட்டி கொடுப்பதற்காக ஒதுக்குறியே. எதுடா பிரச்சனை? நாட்டில் எது பிரச்சனை? கடனை எப்படி அடைக்க போறோம்? பெட்ரோல் டீசல் விலையை எப்படி குறைக்க போறோம்? வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படி போக்க போறோம்? விலைவாசி உயர்வை எப்படி கட்டுப்படுத்த போறோம்? எப்படி கேஸ் விலை? இதை பத்தி கவலை இல்லை, இதை செய்ய இல்லை, இதை பத்தி பேச மாட்டேங்கிறான். இதை பற்றி எல்லாம் மக்கள் பேசிவிடக் கூடாது என்பதற்காக இந்து முஸ்லீம் என்ற பிரிவினையை ஏற்படுத்துகின்றார்களே, கோயில் மசூதி என்று மத வழிபாட்டு தலங்களை இடிக்கின்றார்களே. என் அருமை சகோதரர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த பிரிவினைவாத பிளவுவாத நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கின்ற இந்த அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் உதவி செய்தால் இந்த நாடு இரத்த களரியாக போகும் என்பது மாற்றுக்கருத்து இல்லை. கற்பனை சொல்லல. ஏற்கனவே பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது நடந்தது என்ன? எத்தனை கலவரம், எத்தனை உயிர் சேதம், எவ்வளவு பொருளாதார இழப்பு, நாடு எவ்வளவு பின்னோக்கி சென்றது, எவ்வளவு பதட்டம் நடந்தா இல்லையா? நாட்டில் உள்ள சிந்திக்க வேண்டாமா? ஆட்சியாளர்களே எப்படி தேர்வு செய்யணும், எப்படி பார்க்கணும்? இந்த ஆட்சியாளர்கள் எதை நோக்கி மக்களை நகர்த்துகின்றார்கள், எதை நோக்கி இழுக்கின்றார்கள்? செய்ய வேண்டியதை உருப்படியா செய்யல, மக்களுக்கு தேவையானது எதையும் கிடைக்கல. பிளாட்ஃபார்ம்ல தூங்குற குடிமகனுக்கு வீடு இல்ல,
உடுத்த உடையில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற கல்வி நிலையங்களில் வேலை வாய்ப்பு இல்ல, படிச்சவன் வேலை கேட்டா பக்கடா போட்டு வியாபாரம் பண்ணு கௌரவத்துல சொல்ற, திமிர்ல சொல்ற. துப்புக்கட்ட ஆட்சியாளர்கள், நியாயம் இல்லாத ஆட்சியாளர்கள், மதம் என்ற ஒற்றை பிரச்சனையை கொண்டு மக்களை பிளவுபடுத்தி அவருடைய எல்லா பிரச்சனையும் வழங்கச் செய்து கோயில் பள்ளிவாசல் என்று நாட்டை ஆள நினைக்கின்றார்களே, அந்த சதி செயலை முறியடிக்க கோரித்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இங்கே போராட்டத்தை முன்னெடுக்கிற சகோதரர்களே. பாருங்கள், யார் நம்ம எதிர்த்து நிற்கின்றார்களோ அவர்களை நாம் எதிர்த்து நிற்போம், களத்தில் நிற்போம். நமக்குள் சட்டம் இருக்கிறது, ஜனநாயக உரிமை இருக்கிறது, போராடும் அனுமதிகள் இருக்கிறது. போராட்டங்களை முன்னெடுத்து இவர்களுடைய கொட்டங்களை நான் அடக்குவார் இன்ஷா அல்லாஹ். அதே பாசிச சங் பரிவார கூட்டங்களே, ஒன்றை திறந்து கொள்ளுங்கள். இனி ஒரு ஞானவாபி இல்லை. எந்த பள்ளியின் பக்கம் நீங்கள் நெருங்கினாலும் உங்களை இஸ்லாமியர்கள் தக்க வரையில் சந்திப்பார்கள். இது அஞ்சும் படை அல்ல, அல்லாஹ்வின் படை, உயிரை விட துணிந்த படை, எதிரிகளை கணம் காண வந்த படை, ஓடி ஒளியும் வரை அல்ல, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பலியை இழக்கும் வரை அல்ல. நடக்கும். அன்னைக்கு இருந்துட்டோம், மெத்தனமா இருந்துட்டோம். மன்னர் வாக்கு கொடுத்தா நரசிம்மராவ் சொன்னாரு, கரசேர ஊர்வலம் தான் நடக்குது, பள்ளி இடிக்கப்படாது, நாங்க பாதுகாப்பு போட்டுக்கிறோம், ராணுவம் நிக்குது, துணை ராணுவம் நிக்குது. அன்னைக்கு செத்த காங்கிரஸ் தான். காங்கிரஸ்ல நரசிம்மராவ் செய்த வேலையால மதச்சார்பின்மையை குழி தோண்டி புதைத்து விட்டு பள்ளியை இடிப்பதற்கு இடம் கொடுத்ததன் காரணமாக இன்னைக்கு ராகுல் ஊர் ஊரா சுத்துறாரு, சோனியா ஊர் ஊரா சுத்துற, பிரியங்கா ஊர் ஊரா செய்ததை சரியா செய்யல. ஒரு நாட்டிலே மக்கள் மீது அநீதியை திரட்டீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அடி, நீங்கள் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றீர்கள். எங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் எங்கள் ரப்பிடம் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ நினைக்கிற இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற, நீ நல்லா நினைச்சு பாரு, நீ 10 வருஷமான ஆட்சியில் இருக்கிற. காங்கிரஸ்கார 60 ஆண்டுகள் அந்த நாட்டை ஆண்டான். இன்னைக்கு எங்கன்னு தெரியல. இன்னைக்கு நினைக்கிறீங்கள நரேந்திர மோடி இங்க, அமித்ஷாங்க, அதங்க இவங்க எல்லாம் எவ்வளவு நாடா இருப்பீங்க, எவ்வளவு ஆட்சி? 60 ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸ் காணவே 10 ஆண்டு காலத்தை நீங்க என்ன செய்தீர்கள்? திருமலை குர்ஆன் அழகாக பேசுகிறது, வலா தஹஸபன்னல்லாஹு காஃபிலன், அந்த அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் செய்வதை அல்லாஹ் பார்க்கவில்லை என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள். அவர்கள் செய்வதெல்லாம் ஒரு நாளைக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். திருமலை குர்ஆன் பேசுகிறது, அந்நாளிலே இந்த அக்கிரமக்காரர்கள், இந்த அநியாயக்காரர்கள், பள்ளியை இடித்தவர்கள், அதற்கு உத்தரவிட்டவர்கள், அதற்கு கரசேவை செய்தவர்கள் நிச்சயம் என்னிடம் ஒரு நாள் வருவார். அவர்கள் தலையை உயர்த்தியவர்களாக தறி கட்டு ஓடுவார்கள் இன்ஷா அல்லாஹ். அத்தகைய நாளுக்காக நீ காத்திரு என்று எங்கள் இறைவன் கூறுகின்றானே, அத்தகைய பொறுமையால் தான் நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இல்லை என்றால் எங்களுடைய பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு என்பதை காமிப்போம். பொறுக்கிறோம், பொறுமையாக இருக்கிறோம், சகித்துக் கொள்கிறோம். சரி, அவன் போடுற பிரச்சனையில மற்றவங்களுக்கு பிரச்சனை ஆகக்கூடாது, நாட்டில் அமைதி இழக்கக்கூடாது, மற்ற மக்கள் எல்லாம் இருக்கின்றார்களே. எங்கள் பொறுமைகளை, எங்கள் சகிப்புத்தன்மைகளை, எங்கள் விட்டுக் கொடுக்கும் மனப்பக்குவங்களை நீங்கள் கோழைத்தனம் என்று எண்ணினால் சங்கிகளை தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் கணக்கு தப்பு கணக்கு என்பதை நிலைநாட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப நாள் கோழையா இருக்க மாட்டான் யாரும். கோழையா இருக்கவும் கூட ரொம்ப நாள் இருந்துருவான. 10 அடி அடிக்கல, ஒரு அடி எடுத்து அடிப்பான்ல, அந்த ஒரு அடி போதும்டா உன் உச்சந்தலையை பூமியிலவே செய்யும் இன்ஷா அல்லாஹ். சாக்கரையாரு யாரையும் விளக்காது. இந்த நாட்டில் நல்லிணக்கத்தை பேரு செய்யுங்கடா. நாட்டில் நல்லிணக்கம் வேணும், அமைதி வேணும், சமூகத்தில் மக்கள் சேர்ந்து வாழணும். ஒரு ஹிந்து முஸ்லீமுக்கு சகோதரர், ஒரு முஸ்லீம் ஹிந்துவுக்கு சகோதரர், ஒரு முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்தவனுக்கு சகோதரர். மதத்தால் பிளவுபடுத்தி மக்களிடம் வன்முறையை தூண்டி ஆட்சியாளர் நினைக்கும் நரேந்திர மோடி கூட்டத்திற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தலில் சரியான பதிலடி கொடுப்போம். நடக்கும். இஸ்லாமிய சமுதாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம் மீது ஒரு
போர் திணிக்கப்பட்டுள்ளது. உரிமை போர், நம்முடைய மத வழிபாட்டு தலங்களின் மீதான போர். அதை இடிப்போம் என்று கொக்கரிக்கின்றார்கள். இஸ்லாமிய சமுதாயம் பதிலடி கொடுக்கும். முடிந்தால் இனி இடித்து பார் என்று பதிலடி கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். அது நடக்காது. அன்னைக்கு இருந்தது போல இனி இந்த சமுதாயம் இருக்காது, இருக்க விடமாட்டோம். மக்களிடம் விழிப்புணர்வு இருக்கிறது, மக்களிடம் போராட்ட முறைகள் இருக்கிறது. எப்படி போராட வேண்டும், எதை கொண்டு போராட வேண்டும், சட்டத்தின் மீது எப்படி போராட வேண்டும், ஜனநாயகத்தின் மீது எப்படி போராட வேண்டும் என்ற வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஜனநாயக ரீதியிலே, சட்ட ரீதியிலே நம்மை சந்திக்க நினைக்கிற எல்லாரையும் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அக்கிரமம், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள். இவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் நீங்க முன்ன கொண்டு வந்து வச்சு ஒரு நாட்டிலே, அமைதியாக இருக்கக்கூடிய நாட்டிலே, மக்கள் சேர்ந்து வாழ ஆசைப்படக்கூடிய நாட்டிலே தேவையான கேட்கிறேன். பள்ளிவாசல் இருக்கு, கோயிலும் இருக்கு, சர்ச்சும் இருக்கு, எல்லாரும் போட்டா செய்தா, வழிபாடுகளை நிலத்தான் செய்யறா. இது மாற்றம் இருக்கா? யாருக்கா இல்லாம இருக்க? நீங்க எவ்வளவு தெனாவட்டில் பேசுகின்றீர்கள். முஸ்லிம்கள் பெருந்தன்மையாக எல்லாவற்றையும் உங்களுக்கு விட்டுத்தர வேண்டும். அடே, விட்டு தருவதற்கு என்ன நினைச்ச? அது அல்லாஹ்வின் இல்லையும் எங்கள் உயிரை கொடுத்தாலும் என்று நான் காப்பாற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். இனி விட மாட்டோம், இனி பொறுத்துக் கொள்ள மாட்டோம், இனி பின்வாங்க மாட்டோம். நாங்கள் ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கையாகத்தான் சொல்லுகிறோம். பாபர் மசூதி விஷயத்தில் நடந்த ஒரு தவறை இனி கேன்பாபி மசூதியிலோ மதுரா காசியிலோ நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். எங்கள் அல்லாஹ்வின் பள்ளியை காப்பாற்ற எங்கள் இல்லவே தொடர்ந்து முன்னேறுவோம் இன்ஷா அல்லாஹ். அதை என்ன வந்தாலும் சந்திப்போம். அதுல உரிமை இருக்கு, ரைட்ஸ் இருக்கு. என் பள்ளி, அல்லாஹ்வுடைய பள்ளி, அதுல நீ அத்துமீறது, சட்டத்தை படி வராம சட்டத்தை மீறு, சட்டத்தை மீறி வரக்கூடிய ஒன்றை சட்டப்படி நாங்கள் இன்ஷா அல்லாஹ். அத்தகைய பெருங்கூட்டமாக, அத்தகைய விழிப்புணர்வு பெற்ற சமுதாயமாக, நாட்டிலே மத நல்லிணக்கத்தை பேணி வாழக்கூடிய சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் அஞ்சாமல், அடிபணியாமல் அல்லாஹ்வுடைய ஆலயங்களை காக்க வேண்டும் என்பதற்காக அணிதிரள வேண்டும். அத்தகைய போராட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துவக்கி வைத்திருக்கிறது. ஒவ்வொரு ஜமாத்தாளர்களும், ஒவ்வொரு அமைப்புகளும், ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்காக நீங்கள் களம் பெற வேண்டும், முன் பெற வேண்டும். அத்தகைய முன் முயற்சியிலே நாங்கள் வெளிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற செய்தியை முத்தாய்ப்பாக கூறி உரை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மாற்று மத சகோதரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு சில தகவல்களை நம்ம சொல்லிக்கக்கூடிய ஆசைப்படுறோம். பொதுவாகவே இஸ்லாம் என்று சொன்னாலே அது ஒரு அன்பான மார்க்கம். இஸ்லாம் ஒரு அமைதியான ஒரு மார்க்கம். இஸ்லாம் என்று சொன்னாலே பிறர் நலம் நாடுதல் என்று எங்களுடைய அல்லாஹ்வுடைய தூதர், நாங்கள் உயிருக்கு மேலாக மதிக்கிறோமே அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாம் என்று சொன்னாலே பிறர் நலம் நாடுதல். அப்ப இந்த வாசகத்துக்கு உயிரோட்டும் விதமாக இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் தமிழகத்திலேயே அதிகமாக ரத்தம் செய்யக்கூடியவர்கள் இந்த இஸ்லாமியர்கள் தான். ஒரு புயல் வெள்ளம் என்று ஏற்பட்டால் பெருமைக்காக சொல்லல, நாங்க சொல்லக்கூடிய செயல்கள் மக்களுக்கு தெரிய வேணும். ஏன்னா நம்ம என்னென்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலுக்காக நம்ம சொல்றோம். அப்ப இது போன்ற நல்ல பணிகள் எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் வழிகாட்டுதல் பண்ணியிருக்கிறது. நீங்கள் இஸ்லாத்தை அறிய விரும்பினால் திருமறை குர்ஆனை உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த திருமறை குர்ஆன் என்பது ஒட்டு